Hi everyone, I am Shawmiya Fazeel. We all are doing good and எல்லாரும் எப்படி இருக்கிற இன்னைக்கு ஹாப்பர்ஸ் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன். என்னோட சேனலுக்கு நீங்கள் நியூ கமரா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்ககிட்டயே வரும். டுடே நாங்கள் நார்மலாக இருக்கிற சம்ப ரைஸில் தான் ஹாப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். எப்பயும் போலவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 500 கிராம் சம்ப ரைஸ் தான் இன்றைக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை தான் நாங்கள் தண்ணியில் 3 ஹவர்ஸ் மாதிரி ஊற வைக்கணும். நெக்ஸ்ட் நாங்கள் 1 கப் ஆஃப் குக்ட் ரைஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கோகோனட் கிரேட்டட் கோகோனட் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் 1 பை 1 எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட எங்களுக்கு கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு நல்ல ஸ்மூத்தியான பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ண தேவையில்ல. ரைஸை நாங்கள் ஊற வச்ச அந்த வாட்டரையே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் ஏஸ் அ திக் பேஸ்ட்டாக தான் நாங்கள் இதை கிரைண்ட் பண்ணிக்கொள்ளணும். யூஸ்வலாக கோகோனட் மில்க் தான் சேர்த்துப்பாங்க. பட் கோகோனட் மில்க் என்றதை விட கிரேட்டட் கோகோனட் ஆல்சோ ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ஹாப்பர்ஸ் ரெடி ஆகிக்கிட்ட பாருங்க, நான் அதே வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். நார்மலாக நாங்கள் கிரைண்ட் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நாங்கள் கிரைண்ட் பண்ணிக்கொள்ளணும். சம்டைம் கிரைண்டர் ஹாட்டாக பார்க்கும். அந்த டைமுக்கு கிரைண்டர் ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி கழித்து மறுபடி கிரைண்ட் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்திருக்கிற. இப்படி ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி வச்சு நாங்கள் இந்த பேட்டரை வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணி தாங்க மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஹேண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கிற நாங்கள் இந்த பேட்டரை ஓவர் நைட் ஒரு 8 ஹவர்ஸ் மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க 8 ஹவர்ஸ் மாதிரி வச்ச பேட்டர் எப்படி நல்லா பொலிச்சிக்கிறேன்னு சொல்லி. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பேட்டரை வந்து எங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 டேஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆஃப்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் ஒரு 3 ஹவருக்கு மாதிரி ஃப்ரீசரில் இருந்து வெளியே எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் கோகோனட் மில்க் வாட்டர் யூஸ் பண்ணி அந்த பேட்டரோட திக்னஸை மெஷர்மெண்ட் பண்ணிக்கொண்டு ஈஸ்ட் அண்ட் சுகர் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஹாப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ சுகர் அண்ட் சால்ட் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் ஈஸ்ட் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறதை விட ஈஸ்ட் யூஸ் பண்ணினா ஒரு நல்ல ஸ்பான்ஜினஸ் வரும் ஹாப்பர்ஸில் மிடில். சுகர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டரை க்ளீன் பண்ணிக்கொள்றதுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வாட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் கோகோனட் மில்க் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்க்குறீங்க, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஹாப்பர்ஸ் செய்கிறதுக்கு. ப்ரஷ் யூஸ் பண்ணுறதை விட இப்படி ஒன்று துணியை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்றதால மிச்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதே மாதிரி துணியை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி ஆயிலை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 3 ஹவர்ஸ் மாதிரி கழித்து எப்படி எங்களுடைய பேட்டர் பபிள்ஸ் கூட வந்திக்கிறேன்னு சொல்லி பார்க்கணும். நார்மலாக மீடியம் ஹீட்டில் தான் இந்த தாட்சை நாங்கள் வச்சுக்கிறோம். இது ஹீட்டாகவே கொண்டு வரும் பொழுது அந்த துணியை வச்சு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததால் ஆயில் வச்சு நாங்கள் ப்ரஷ் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து எங்களோட பெட்டரை
ஊற்றி நாங்கள் சர்க்கிள் பண்ணி எடுக்கணும். அதை ஓவர் ஃப்ளேமில் வச்சிடுவான, மீடியம் ஃப்ளேம் ஆல்சோ சூப்பராக இருக்கும். ஒரு 3 மினிட்ஸுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி ஒரு கிரிஸ்பினஸ் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி. ஈஸியாக ரிமூவ் பண்ணி கூட எடுத்துடலாம். நான் இப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த தாஷி வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகி தான் நீக்கிறேன். இந்த தாட்சிகள் ஆல்சோ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இன்ஷால்லா அப்கமிங்கில் நான் போடுவேன். என்னோட சேனலுக்கு நீங்கள் நியூ கமரா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.